Hi friends, welcome to Let's Talk Money with Sadik. இந்த வீடியோவில் நம்ம வந்து IPO இன்வெஸ்டிங் பற்றி ஒரு கேண்டிடான ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கலாம். IPO இன்வெஸ்டிங்னா ஈஸி மணி, நான் எல்லா ஐபிஓவும் சேஸ் பண்ணேன்னா சில ஐபிஓஸ் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து பெரிய லெவலில் எனக்கு கொடுத்துரும். ஸோ அதில் வந்து நான் நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐபிஓவும் வந்து சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்லாம் அவங்களோட பேங்கிங் டிவிஷனு அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் மூலிமா நிறையா வந்து ஐபிஓஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. அண்ட் மீடியாலையும் வந்து நிறையா ஹைப் பண்ணிட்டு அந்த ஐபிஓ வந்து புஷ் பண்ணுவாங்க. அதில் நம்ம நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு we try to make money out of it. But let me make one thing very clear. ஐபிஓஸ் எல்லாம் சேஸ் பண்ணி ஈஸி மணி ஏர்ன் பண்ணுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும் இல்லை, ஆக்சுவல் டேட்டாவே வந்து இதுதான் சொல்லுது. அந்த டேட்டாவை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து சில டிஸ்கஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் லிஸ்ட்டான எல்லா ஐபிஓவும் எடுத்துட்டேன். ஜனவரி 2021 லிஸ்ட்டான எல்லா ஐபிஓஸும் எடுத்துட்டேன். அண்ட் மெயின் போர்டு ஐபிஓஸ் மட்டும் தான் எடுத்தோம். மெயின் போர்டு ஐபிஓஸ்னால் இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் கொஞ்சம் லிக்விடிட்டி இஷ்யூஸு, கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா வந்து கொஞ்சம் க்ளீனான டேட்டா. ஒரு 200 கம்பெனி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். அந்த அண்ட் இன்னொரு ஃபில்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 500 crore மார்க்கெட் கேப்க்கு மேலே இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த 500 crore மேலே இருந்து அப்படியே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்க 500 கோடிக்கு கீழே போன கம்பெனிஸ்லாம் ஃபில்டர் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த டேட்டா பார்த்தோன்னா ஒரு மாதிரியான பெஸ்ட் கேஸ் சினாரியோ டேட்டா தான், ரைட்? ஸோ இந்த டேட்டாலையும் ரிசல்ட்ஸ் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதுதான் ஃபேக்ட். என்ன அப்படின்னா, மெயின் போர்டு ஐபிஓஸ், அதாவது அந்த 200 கம்பெனிஸ் நான் சொன்னேன்ல, அதில் வந்து 46% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸ்க்கு கீழே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ரைட்? அப்புறம் 54% ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் கம்பெனிஸ், ஸோ 108 கம்பெனிஸ் இந்த 200ல் இவங்க எல்லாம் வந்து லிஸ்டிங் ப்ரைஸோட அந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த லிஸ்டிங் டே ஓப்பன் ப்ரைஸு அதுக்கு கீழே தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் 48% ஆஃப் தி ஐபிஓஸ் லிஸ்டிங் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, மெயினாக எதுக்கு, ஓகே எனக்கு இந்த லிஸ்டிங் டே க்ளோஸ் ப்ரைஸ்லாம் எனக்கு தேவையில்லப்பா, நான் போகிறது வந்து லிஸ்டிங் கெயின்ஸு, லிஸ்டிங் டே அன்னைக்கு கெயின்ஸ் வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வெளில போயிடுவேன். அந்த டேட்டாவும் எடுத்து பார்த்தா 5 வருஷத்தில், லாஸ்ட் 5 வருஷத்தில் 57% ஆஃப் த கம்பெனிஸ், அந்த லிஸ்டான 200 கம்பெனிஸில் 57% கம்பெனிஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸ்க்கு ஒரு 10%க்கு கீழே தான் ஓப்பனிங் ப்ரைஸே இருந்துச்சு, அந்த லிஸ்டிங் டே ஓப்பன் ப்ரைஸே இருந்துச்சு. ஸோ பெரிய ப்ராஃபிட்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஐபிஓஸில் வந்து இல்லை, ரைட்? ஸோ ஐபிஓ சேசிங் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு காயின் டாஸ் மாதிரி தான் ஆச்சு, ரைட்? ஸோ எப்படின்னா, நம்ம வந்து சில ஐபிஓஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை பார்ப்போம், ஹைப்பை பார்ப்போம். அப்புறம் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த ஐபிஓ விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ யூஸ்ஃபுல் எஃபர்ட். எஸ்பெஷலி கம்பெனியோட மெரிட்டை பார்க்காம எல்லா ஐபிஓவும் சேஸ் பண்ணுறோன்னா we will end up losing money தான். அதுதான் வந்து இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுது இல்லை? சரி, ஓகே, டேட்டாலாம் நம்ம சொல்லிட்டோம். பட் ஏன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி ஐபிஓஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து சில ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஓவர் ஹைப்னா அந்த பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறமா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி நம்ம வந்து பேசுகிறது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேச மாட்டேங்கிறோம், ரைட்? இதில் வந்து மெயின் இஷ்யூ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஐபிஓ இன்வெஸ்டிங்கே வந்து ஒரு மாதிரி கமோடிட்டைஸ் பண்ணிட்டோம், ரைட்? ஒரு பேசிக் விஷயம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஐபிஓன்னா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன? இப்போ வந்து ஒரு கம்பெனி அவங்க வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்காங்க, க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு அவங்களுக்கு கேபிட்டல் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதுக்காக பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வர்றாங்க. இதுதான் ஐபிஓட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்? அப்போ நம்ம வந்து இன்வெஸ்டராக இருக்கோம்னா நம்ம என்ன பார்க்கணும்? அந்த கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கா, அவங்க வந்து அந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் வந்து எதுக்காக அவங்க வர்றாங்க, உண்மையிலே க்ரோ பண்ணுறதுக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா ப்ரொமோட்டர்ஸோ இல்லைனா ஏர்லி இன்வெஸ்டர்ஸோ வெளியே போகிறதுக்காக ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த ஓவர் ஹைப்பில், ஃபோமோவில் இப்போ நான் விட்டுட்டேன்னா இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு எல்லா ஐபிஓவும் சேஸ் பண்ணோன்னா
இந்த டேட்டா சொல்கிற மாதிரி we will only be losing money, right? ஸோ அடுத்த ரீசன் என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு ஹைப்பு. அடுத்த ரீசன் என்னென்னா, இந்த ப்ரைவேட் எக்விட்டி அண்ட் வென்ச்சர் கேபிட்டல் இல்லைனா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட எக்ஸிட் தளமாக தான் வந்து ஐபிஓஸ் வந்து அமைஞ்சிருச்சு, ரைட்? லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ஒரு 5 to 10 இயர்ஸில் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்த ப்ரைவேட் எக்விட்டி வென்ச்சர் கேபிட்டல்ஸ் இவங்கெல்லாம் பேக் பண்ணாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியம் தான். ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, இல்லைனா இன்னோவேஷனு அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பேக் பண்ணி அதுக்கான ஃபவுண்டேஷன் தளமாக அதுக்கான க்ரோத் லேடராக இருக்கிறது வந்து ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது தான். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் சில ஐடியாஸை வந்து நிறையா மணி வந்து ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆயிடுது, ரைட்? ஸோ ஒரு ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதிக வேல்யூவேஷனில் இன்னொரு இன்வெஸ்டருக்கு விற்றுட்டு இப்படியே ஒரு லேடர் மாதிரி ஆயிடுது. ஒரு லெவலுக்கு மேலே என்னென்னா, இந்த ஃபவுண்டர்ஸ்க்கு, அந்த ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து வேல்யூவேஷன் வந்து பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸை கேட்சப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வேல்யூவேஷனை கேட்சப் பண்ணுற மாதிரி ஆயிடுது. என்னென்னா, வேல்யூவேஷன் ரொம்ப மேலே போயிடும், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அவ்வளோ இருக்காது. அதனால் வந்து அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து சஸ்டெயினபிள் க்ரோத்தை விட்டுட்டு இந்த டாப் லைன் நம்பர் மட்டும் எப்படி க்ரோ பண்ணலாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. அதனால தான் இந்த பைஜூஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸை விட்டுட்டு வேல்யூவேஷனை சேஸ் பண்ணி அப்படி தான் அவங்க வந்து லைக் லாஸ்ட்டாக வந்து அப்படியே பபிளில் பர்ஸ்ட் ஆகிட்டு தே ஆர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ரைட் நவ், ரைட்? ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, அகெயின் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர்ஸால் அந்த பிரமிட் ஸ்கீமை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஓஸை வந்து, அதுவும் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே லிக்விடிட்டி நல்லா இருக்குது, எந்தெந்த டைம்லலாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸை பற்றி யோசிக்காமல் அப்படியே கண்மூடித்தனமாக எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு மீடியாவில் வர்றது, இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, லிக்விடிட்டி அதிகமான ஒரு சினாரியோ இருக்கோ, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஓஸை வந்து அவங்க டைம் பண்ணி அவங்க எக்ஸிட்டை வந்து ஈஸியாக்கிக்கிறாங்க, ரைட்? ஸோ இதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸிட் தளமாகிடுது. அவங்க வந்து நல்ல சூப்பரான ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறாமல் அவங்க வந்து ரிஸ்க்கை புக் பண்ணிடுறாங்க, ரைட்? ஸோ ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் விசி இன்வெஸ்டர்ஸ் வந்து சூப்பரான க்ளீனான எக்ஸிட் கிடச்சிருது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன கிடைக்குது? ஒன்று, அவங்களுக்கு வேல்யூவேஷன் ரிஸ்க் கிடைக்குது, ஏன்னா அதிக வேல்யூவில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஐபிஓவில். இன்னொன்று க்ரோத் ரிஸ்க்கு கிடைக்குது. ஏன் க்ரோத் ரிஸ்க்குன்னா, ஆல்ரெடி கம்பெனி வந்து அவங்க இருக்கிற வேல்யூவேஷன் வந்து பார்த்தோன்னா அடுத்த 5-10 வருஷத்துக்கான க்ரோத் எல்லாம் ஆல்ரெடி ப்ரைஸன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய வேல்யூவேஷன் க்ரோத் வந்து இருக்காது, ரைட்? மூணாவது, மார்க்கெட் சைக்கிள் ரிஸ்க், ரைட்? மார்க்கெட் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக போகாதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சு உண்மையிலே பேஷண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பக்குவம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கிடையாது. அதனால தான் வந்து ஐபிஓஸை வந்து பிளைண்டாக சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான அஃபேர். அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது, ரைட்? அடுத்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகெயின் நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டச் பண்ணதா வேல்யூவேஷன், ரைட்? ஸோ ஐபிஓஸில் மெயினாக என்னென்னா, ஃப்யூச்சரில் அடுத்த 5-10 வருஷத்துக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரைஸன் ஆகிருக்கும். ஸோ கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக அந்த ஐபிஓவை சுற்றி மீடியா ஹைப் பண்ணும்போது என்னென்ன பேசுவாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நாங்கள் இவ்வளோ க்ரோ ஆக போகிறோம், இந்தியாவில் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாங்கள் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணுவாங்க. ஆனால் வேல்யூவேஷனை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து வர்ற வேல்யூவேஷன் வந்து அந்த ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸு க்ரோத் எல்லாம் ஆல்ரெடி ப்ரைஸன் பண்ணி தான் இருக்கும். அதை பற்றி வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி கொஞ்சம் அந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ்லாம் வந்து அது சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல அப்படின்னா ரொம்ப அதிக வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிறதுனால டக்குன்னு கீழே விழுந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட வெல்த்தை வந்து நிறையா வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ என்ன தான் கிரேட் கம்பெனியாக இருந்தாலும், ஒரு கிரேட் ப்ரைஸ் இல்லைனாலும் ஒரு குட் ப்ரைஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா we stand very little chance to make long term or generate long term wealth, right? So that is something that we should remember. அடுத்து, ஓகே, இதெல்லாம் ரீசன்ஸ் சாதிக். எப்படி வந்து நல்ல ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஐபிஓலாம் இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா, நத்திங் லைக் தட், ரைட்? ஐபிஓஸ் வந்து ஜென்ரலாக நல்ல கம்பெனிஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக. அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு வந்து சில பேசிக் ஃபில்டர்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போகலனாலும் அந்த பேசிக் ஃபில்டர்ஸை வந்து அட் ஹை லெவல் நம்ம வந்து பேசிடலாம், ரைட்? ஒன்று,
எதுக்காக ஐபிஓக்கு வர்றாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து க்ரோத் கேபிட்டலுக்காக வர்றாங்களா, இல்லைனா ப்ரொமோட்டர்ஸோ இல்லை ஏர்லி இன்வெஸ்டர்ஸோ, இன்ஸ்டியூஷனல் பிஇவிசி, சீட் ஃபண்ட்ஸு, ஏஞ்சல் ஃபண்டு, இவெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக வர்றாங்களா ஐபிஓக்கு. ஓஎஃப்எஸ், ஆஃபர் ஃபார் சேல், அந்த குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது ஐபிஓவில் அப்படின்ற பார்த்துக்கணும். நிறையா ஓஎஃப்எஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஓஎஃப்எஸ்க்காக தான் வர்றாங்க, ஆஃபர் ஃபார் சேலுக்காக தான் வர்றாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஐபிஓ வந்து தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட். இன்னொன்று வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்டை வந்து நம்ம பார்க்கணும், ரைட். லைக் லாஸ்ட் ஒரு 5 இல்லைனா ஒரு 7 வருஷத்துக்கு நல்ல ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கா, அப்புறம் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் இருக்கா. இப்போல்லாம் என்னென்னா ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் அப்னாலே அவன் வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் அவன் வருவான், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து சூப்பர் க்ரோத் இருக்கும், இவன் வந்து இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது அதுன்னு சொல்லிட்டு அதிக வேல்யூவேஷனில் வந்து நம்ம மேலே டம்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பிஸ்னஸில் இருந்துட்ட, ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் அவ்வளோ வாங்கிட்ட, அப்படியும் உன்னால் வந்து கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் வர முடியல அப்படின்னா என்ன ஒரு நம்பிக்கையில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரைட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ ஆல்ரெடி லாஸ் மேக்கிங்கில் இருக்காங்க, வேல்யூவேஷனும் ப்ரீமியமில் இருக்காங்கன்னா அது ஒரு டேஞ்சரஸான காம்பினேஷன். அந்த மாதிரி ஐபிஓஸை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று அகெயின் நம்ம பேசினதான், வேல்யூவேஷன் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி வேல்யூவேஷன் பார்க்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அதே இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்கா, அவங்க என்ன வேல்யூவேஷனில் இருக்காங்க, அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க என்ன வேல்யூவேஷனில் ட்ரேட் பண்ணுறாங்க, அதோட இது மேட்ச் ஆகுதா, இல்லை ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட். ஸோ இந்த மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க பிஸ்னஸில். ஒன்று ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை முன்னாடியே வந்து ஹிஸ்டாரிக்கலாக ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகுறாங்களா, அவங்க ஸ்டேக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கின் இந்த கேம் இருந்தால் தான் அவங்களுக்கே வந்து அவங்க பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், ரைட். பட் ஆனால் அவங்களோட அந்த ஸ்கின் இந்த கேம் இல்லைனா அவங்களோட அந்த ஓனர்ஷிப் ஷேர் ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணிட்டே வர்றாங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ், ரைட். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ஐபிஓ இன்வெஸ்டிங் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இன்வெஸ்டிங்னாலே பேஷன்ஸ் இருக்கணும், ரைட். இன்வெஸ்டிங்கை வந்து ஒரு வெல்த் ஜென்ரேஷன் வெஹிக்கிளாக நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் வெஹிக்கிளாக இல்லைனா ஒரு கேம்பிளிங் வெஹிக்கிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட அந்த ரிஸ்கி நேச்சர் நம்மளுக்கு புரியலை அப்படின்னா we will lose everything, ரைட். ஸோ அதனால் பேஷன்ஸ் இருக்கணும். ஒரு ஃபோமோ இருக்கக்கூடாது, ஐயோ ஐபிஓவில் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூவில் வாங்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. மார்க்கெட்ஸ் கோ இன் அப்ஸ் அண்ட் சைக்கிள், ரைட். உண்மையிலே கிரேட் கம்பெனியாக இருந்தாலும் பெரிய மார்க்கெட் ஃபால் வரும்போது அவங்களும் முழுவதான் செய்வாங்க. இப்பயும் லாஸ்ட் 1 இயர் மார்க்கெட் சரியாக பண்ணல, சில கிரேட் கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் வந்து ட்ரேட் ஆகுது, ரைட். எவ்வளோ கம்பெனிஸ் நம்ம இப்போ சொல்கிறோம் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ லெட் அஸ் நாட் மேக் ஹேஸ்டி டிசிஷன், ஃபோமோவில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஸ் பண்ணி பண்ணுறது வந்து லாங் டேர்மில் நல்லதில்லை. ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு அது ப்ராஃபிட்ஸ் கொடுத்தாலும், லிஸ்டிங் கெயின்ஸ் வந்தாலும், நம்மளோட அட்ரினலினை எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும், ஓவர் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிடும். நம்ம எல்லாத்தையும் சேஸ் பண்ணுவோம், அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளை இன்னும் பெரிய பெட்ஸ் எடுக்க வைக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஏர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் இருக்கிற கேபிட்டலையும் நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும், ரைட். ஸோ அதனால தான் வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம என்ன மைண்ட் செட்டோடு நம்ம போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டை, ஐபிஓஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி வெஹிக்கிள், என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா we can definitely generate wealth in the long run, right. So that is a fact. So மார்க்கெட்டை வந்து எப்போவுமே வந்து பேஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ரிவார்ட் பண்ணும், ரைட். ஸோ ஆஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நான் என்ன மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து பிஸ்னஸில் நீங்கள் வந்து வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு இருக்கணும். சும்மா ஐபிஓனா ஏதோ ஒன்றுப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் அது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மென்டாலிட்டி இருந்தால் we will end up being taken advantage of, right. வேறு யாரோ வந்து நம்மக்கிட்ட இல்லாதது போல சொல்லி ஈஸியாக நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க, ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லைன் என்ன, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியோட லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, உண்மையிலே டிமாண்ட் இருக்கா, காம்படிஷன் எப்படி இருக்குது, என்ன வேல்யூவேஷனில் வர்றாங்க, ப்ரொமோட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்க போகிறாங்களா, வெளியே போகிறாங்களா, இல்லை ப்ரைவேட் எக்விட்டி பிளேயர்ஸ் வெளியே போகிறதுக்காக வர்றாங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து கம்பெனிஸை வந்து ஐபிஓஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா வெயிட் பண்ணி லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னும் அந்த கம்பெனியோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து வந்ததுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது, ரைட். ஸோ
இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இதை பற்றிலாம் எனக்கு தெரியலை சாதிக் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையிலே நல்ல கேப்பபிலிட்டி இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி வந்து ஃபோமோவில் எல்லாத்தையும் சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும், அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டுக்குன்னு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அந்த அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் நம்மளோட ஹார்ட் அர்ன்டு மணியை போயிட்டு ரொம்ப எல்லாத்துலேயும் நான் ஃபாலோ பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டவுன் சைட் ரிஸ்க் வந்து ஒரு சர்டன் லெவல் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுது. ஸோ அது வந்து அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன், ரைட்? அண்ட் நான் வந்து க்ளோசிங்கில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, IPO investing itself is not bad, right? பட் என்னென்னா சேசிங் ஆல் IPOs will not yield you good returns. அது வந்து ரொம்ப ரிஸ்கி. நம்ம இருக்கிற கேபிட்டலையும் அது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மிங் நேச்சர் ஆயிரும். இருக்கிற கேபிட்டலையும் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் பண்ண வைக்கும். ஆல்ரெடி ஒரு IPOவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இன்றைக்கு வரைக்கும் அது வந்து லாஸ் மேக்கிங்கில் இருக்கும். அண்ட் புதுசாக ஒரு IPO வரும், எல்லாரும் அதை ஹைப் பண்ணுவாங்க, அதில் விட்ட லாஸை இதில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுலேயும் போடுவோம். இதுலேயும் போய் நம்ம ஸ்டக் ஆகிட்டோன்னா நம்ம கேபிட்டல் வந்து தேவையில்லாமல் வந்து லாக் ஆகிட்டு அண்ட் வந்து லைக் வேறு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு பெருசாக போயிடும், ரைட்? ஸோ அதனால் IPO சேசிங் வந்து நம்மளுக்கு வேண்டாம். பிஸ்னஸ் மெரிட்டை பார்க்கணும், வேல்யூவேஷனை பார்க்கணும், மெயினாக பேஷண்ட்டாக இருக்கணும், ரைட்? ரொம்ப ஸ்லோவாக இட்ஸ் ஓகே. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி தான், நல்ல ப்ரைஸில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கண்டினியூஸாக அவங்கள பேக் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். இல்லைனா கோ த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், ரைட்? இதெல்லாம் தான் வந்து லாங் டேர்ம் வெல்த்துக்கான ஒரு ஃபார்முலா. IPO மட்டும் சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக வெல்த் ஜென்ரேட் பண்ணி நம்ம ரொம்ப பார்த்துருக்க முடியாது, ரைட்? பட் லாங் டேர்மில் பேஷண்ட்டாக நல்ல கம்பெனிஸை பேக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் ஜென்ரேட் பண்ணவங்கள எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ரியலி ஜென்ரேட் வெரி சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் ஜென்ரேட் லாட் ஆஃப் வெல்த், ரைட்? ஸோ ஹைப் எல்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், ரைட்? இன்னொன்று அதான் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு கேம்பிளிங் ரிங்காவோ இல்லைனா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் வெஹிக்கிளாவோ நம்ம யூஸ் பண்ணோம்னா we will end up losing money, right? So we should be very careful with how our money is invested. நம்ம ரிலாக்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மணி வந்து நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளோட சேர்ந்து அதுவும் வந்து வேலை பார்க்கணும். நம்ம முழிச்சிருக்கும் போதும் நம்மளுக்காக அதை ஏர்ன் பண்ணணும், தூங்கும் போதும் அதை ஏர்ன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை செட் பண்ணணும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ எப்படா அது கீழே வரும்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்தை வந்து கழிக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கட்டமைக்கணும். அதுதான் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணணும் வெல்த் ஜென்ரேஷனுக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து IPOஸை சேஸ் பண்ணுறவங்க இல்லை IPO இன்வெஸ்டிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அண்ட் கண்டென்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பபாய்.